friends, welcome to SamaiyalThiruvizha. இன்னைக்கு SamaiyalThiruvizha சேனல்ல ஒரு ஸ்டார்ட்டர் தான் பார்க்க போறோம். தந்தூரி சிக்கன் நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு நான் தந்தூரி சிக்கன் செய்யிறதுக்கு கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் என்னங்கறத பார்த்திரலாம். பெரிய வெங்காயத்துல பாதி மட்டும் போதும். பூண்டு 7 பல், இஞ்சி 1 இன்ச், தயிர் 5 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், தந்தூரி மசாலா 4 டேபிள்ஸ்பூன். அடுத்ததா சால்ட்டட் பட்டர் 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன். இது சிக்கன் வேகும்போது மேலே அப்ளை பண்ணுறதுக்காக எடுத்துருக்குறோம். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், கரம் மசாலா ரெண்டுமே 2 டீஸ்பூன், ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸ் 2 டேபிள்ஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டுமே 2 டீஸ்பூன், அப்புறம் ஹோல் லெக் எடுத்துக்கோங்க. 2 பீஸ் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சே நம்ம வீட்டில் உள்ள கடாயிலேயே நல்ல டேஸ்ட்டான தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு 2 மேரினேஷன் உண்டு. அது ஃபஸ்ட்டு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். என்னென்னா, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு சிக்கனில் உள்ள பீஸில் நல்லா டீப் கட் பண்ணிக்கணும். டீப் கட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ஜூஸஸ் எல்லாம் மசாலா ஜூஸஸாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம பண்ண போகிற ஃபஸ்ட்டு மேரினேஷனில் லெமனும் உப்பும் மட்டும் நம்ம சேர்த்து மேரினேட் பண்ணுவோம். அதுவும் நல்லா உள்ளே வர ஃப்ளேவர் இறங்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் டீப் கட்டாக பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வேக வைக்கும் போதுமே அது நல்லா 2 பக்கமும் வெந்து வரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு டீப்பாக கட் பண்ணால் தான் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பைட்லேயும் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் இன்னொரு பீஸையும் நான் கட் பண்ண போகிறேன். அப்புறம் தந்தூரி மசாலா சொன்னேன் இல்லையா, நான் இன்றைக்கி எவரெஸ்ட் பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் பீசஸ் நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு மேரினேஷன் தொடங்கிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் மேலே உப்பு சேர்த்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருந்த லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை அந்த சிக்கன் மேலே கோட் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் ஜூஸ் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, சிக்கனை வந்து நல்லா சாஃப்டன் பண்ணி தரும் நம்மளுக்கு. அதனால தான் லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். இப்போது உப்பும் லெமன் ஜூஸும் சேர்த்து ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இதுதான் தந்தூரி சிக்கனுக்கு ஃபஸ்ட் லெவல் மேரினேஷன். இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இதே நேரத்தில் நம்ம நெக்ஸ்ட்டு மேரினேஷனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1 அல்லது 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் தந்தூரி மசாலா, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, ஃபைனலாக 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ இந்த மசாலாவில் நம்ம சிக்கனையும் சேர்த்துடலாம். சிக்கனும் ஃபஸ்ட் லெவல் மேரினேஷன் முடிஞ்சு அந்த உப்பு, லெமன் எல்லாமே உள்ளே இறங்கி இருக்கும். இப்போ இதில் இந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். நம்ம நல்லா டீப் கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, ஸோ மசாலா உள்ளே ஃபுல்லாக இறங்கணும். அதனால் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சிக்கனோட மசாலா எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு சிக்கன் சாப்பிடும் போது க்ரீமியாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். நீங்கள் முந்தின நாளே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட எடுத்து சமைச்சிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மேரினேஷன் முடிஞ்சிச்சு. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், சிக்கன் நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நல்லா அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பீசஸை ஒவ்வொன்றா அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது சிக்கன் பீசஸை சேர்த்தாச்சு. சிக்கன் பீசஸ் சேர்த்த உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது. அது வேகிறதுக்கு ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் போல் டைம் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி பாருங்கள். இப்படி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா சிக்கன் அடியில் கொஞ்சம் வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிக்கன் 2 பக்கமும் ஈவனாக குக் ஆகணும் இல்லையா, அதனால ஃப்ளேமை வந்து லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா வெளிப்பகுதியில் நல்லா வெந்திருக்கும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் ஃப்ளேமை லோ டு மீடியமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ சிக்கன்லேருந்து வெளியில் வர்ற எண்ணெயும் மசாலாவையும் திரும்பியும் ஸ்பூனால் எடுத்து அந்த சிக்கன் மேலேயே அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பட்டரையும் நல்லா உருக்கி வச்சுருக்கேன், அதையும் ஒரு ப்ரஷ் வச்சு சிக்கன் மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக சிக்கன் தந்தூரி பண்ணுறதுக்கு எனக்கு 35 நிமிஷம் எடுத்துச்சு. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கிற மூடியை எடுத்துகிட்டு சிக்கனை மறுபக்கம் திருப்பி விட்டு வேக வைங்க. அதே மாதிரி சிக்கன்லேருந்து பிரிகிற எண்ணெயை திரும்பியும் ஒரு ஸ்பூனால் அல்லது ஒரு ஃபோர்க்கால் அந்த மசாலாவோடு சேர்த்து எடுத்து சிக்கன் மேலே அப்ளை பண்ணிவிட்டு திரும்பியும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு 3 பாயிண்ட் ஃபாலோ பண்ணால் போதும். 1, 2 மேரினேஷன் பண்ணுறோம். 2வது நம்ம ஊற வச்ச மசாலாவோடு சேர்ந்து சிக்கன் வந்து அட்லீஸ்ட் 1 ஹவராவது நல்லா ஊறி ரெடியாக இருக்கணும். 3வது நம்ம குக் பண்ணும் போது ஃப்ளேமை வந்து லோவிலேருந்து மீடியமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தந்தூரி சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்து அந்த கலரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போது ரெடியான 2 சிக்கனையுமே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். தந்தூரி சிக்கன்னாலே கண்டிப்பாக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா, அதனால ஒரு சின்ன கோல் எடுத்து பர்னரில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா அது ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன பீஸ் பட்டர் இல்லைனா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இது அப்படியே 1லேருந்து 2 நிமிஷம் இருக்கட்டும். இதோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த சிக்கனில் இறங்கிடும். இவ்வளோ தான், தந்தூரி சிக்கன் நல்லா கமகமான ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.